Hey guys, welcome back to my YouTube channel APK Motor Vlogs. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஷ்டி டிஷர்ட்டில் வந்து ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு வந்து பரத் ப்ரோ வந்து வந்திருக்காராமா கவின் ப்ரோ வீட்டுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து நம்மளோட வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி நம்பர் பிளேட்டும் சாணி மேக்கடும் காலையில் போல்ட்டெல்லாம் வாங்கி போட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீஸாக ரெடி பண்ணிட்டே இருக்கும். இனி அடுத்தது இன்னைக்கு சென்னை மேலையில் இந்த வண்டிக்கு ஸ்க்ரூ வாங்கணும். இங்கே கீழே ஹேண்டில் வரல 2-3 ஸ்க்ரூலாம் கீழே விழுந்துருச்சு. இன்னைக்கு உள்ளே போயிட்டு ரெடி பண்ணணும். பெட்ரோல் வாங்கணும். ஸோ இன்னும் நிறைய வேலை இருக்குது. எடிட் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால் அப்படியே போயிட்டு கவின் ப்ரோ வீட்டில் கண்டினியூ பண்ணலாம். வேட்டி கட்டு போட்டு வெறிய உட்காந்துருக்கேன். இந்த வண்டிக்கு இந்த மாதிரி போனால் தான் கேஸ் நல்லாயிருக்கும். பெட்ரோல் வந்து மெயினில் தான் இருக்குது, கீழே ஆனில் தான் இருக்குது. எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து சார்ஜ் பிடிச்சது அடிக்கணும். இந்த வண்டி பொறுத்த வரையும் ஒரே டெய்லி ஸ்டார்ட் ஆயிருமா பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஐடியில் ஓடிட்டோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டாங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இன்னைக்கு வந்து வேறு லெவல் ஃபன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சின்ன சின்ன ஒர்க் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீரு அவ்வளோதான், அப்படியே மூவ் பண்ணுறோம். செகண்ட் கியர் போட்டாச்சு. ஸ்பீடோமீட்டர் கேபிள், ஸ்பீடோமீட்டருக்கு உண்டானது நிறையா திங்ஸ் வந்து உள்ள கொஞ்சம் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது. லைட்டு வந்து ஹாலஜன் பல்பு தான் கைஸ் இந்த வண்டிக்கலாம். ஹை பீம் எரிய மாட்டேங்குது, லோ பீம் மட்டும்தான் எரியுது. நேற்று எல்லாம் ஒர்க்கு வந்து திருப்பி செக் பண்ணோம். மெக்கானிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டோம். இந்த மாதிரி வண்டி வந்து எஃப்சி பண்ண போகிறோம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. மெக்கானிக் வந்து கம்மிங் மண்டே வந்து கொண்டு வந்து வண்டி விட்டுருங்க, வித்தின் ஒரு 2-3 டேஸ்க்குள்ள வந்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன் ஒர்க் எல்லாம். அதுக்கப்புறம் எஃப்சி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எஃப்சி முடிஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடுக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த வண்டிக்கு ஒரு பேர் வைக்கல கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்களாம் சேர்ந்து நம்ம வண்டிக்கு வந்து ஒரு பேர் ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு விண்டேஜ் வண்டி பஜாஜில், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜம்முன்னு ஒரு பேர் வந்து வைங்க. ஆல்ரெடி நம்ம பெனலி டிஆர்கேக்கு வந்து ஒயிட் ஹார்ஸ்னு பேர் வச்சாச்சு. நம்ம மாருதி 800க்கு வந்து ரைனோ அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கோம். இந்த வண்டிக்கு வந்து நீங்க ஒரு பேர் வைங்க. பேரெல்லாம் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறமேல வண்டி எஃப்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணலாம். அந்த அன்னைக்கு வந்து நம்ம பேர் வந்து இதில் பதிச்சிடலாம் கைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து டாப் கியரான 4th கியர் வந்து போட்டாச்சு. அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 வரையும் போகும். பட் வந்து 80 வந்து நமக்கு ரொம்ப அப்படியே வண்டி வாப்லிங் ஆகிற மாதிரி இருக்கும். டயர் வந்து ரொம்ப குட்டி கைஸ். அதனால வந்து ஒரு சின்ன வாபிளாலே வண்டி அப்படியே தூக்கி அடிச்சிடும் மேலே. ஒரு சேஃபர் சைடு வந்து 50-60 தான் வந்து இதோட சேஃபர் சைடு. இப்போ நாமளே வந்து பொறுமையாக தான் கைஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். பரத் ப்ரோக்கு வந்து நான் இந்த வண்டியில் வரேன்னு தெரியாது. பரத் ப்ரோ ரியாக்ஷன் வந்து பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்ட்டு. அவர் ஆர்சியில் தான் வந்திருக்காரு, இங்கே உள்ளே இருக்காரு. ரியாக்ஷன் பார்க்கலான்னா ஐயோ வேஷ்டி மையா வதரோ, சும்மா போட்டு வந்தேன். அப்புறம் ஆஹா, இது வேறு மையாகுதே கைஸ். இங்கே வெளியே போகிறீங்களா? சென்னை மேலே போனால் போயிட்டு மதியம் 2 சாப்பாடு பார்சல் வாங்கணும் கோயிலில் கொடுக்கறதுக்கு. இங்கே வேலை செய்ய வந்திருக்காங்களா ஆள், அதை கொடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு. இந்த பாருங்கள், இது காலையில் நான் ஒரு ஜுகாடு வேலை வந்து செஞ்சேன். இது கம்பியில் ஸ்பாஞ்ச் இல்லையா, அப்படி பிடிச்சா கை இந்த இடம் வெட்டுது. அதனால் எங்கள் வீட்டில் ஒரு ரப்பர் ஸ்பாஞ்ச் ஒன்று கிடந்தது, அதை எடுத்து ஜிப் டை போட்டு நான் கட்டி வச்சுருக்கேன். இப்போ ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளே டிஐவைலாம் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளும் மெக்கானிக்கல் தான் கைஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாவே மூளை அப்படியெல்லாம் வேலை செய்யும். நான் அப்படியே உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட பழைய அடோஃபஸ் ட்ரைபாடு வண்டி அதிரில் எல்லாம் கலந்து விழுந்துருச்சு. இந்த பேக் கரெக்டாக உள்ளே உட்காந்துக்குது. காம்பேக்ட் ட்ரைபாடு தான் தலை தனியாக முண்டு தனியாக போயிடுச்சு. இது விலாக் எதுனா எடுக்கலான்ட்டு தான் சும்மா இருப்போமா நாங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து கவின் ப்ரோ வீட்டில் பருப்பு வடை ரெடி ஆகிருக்கு. நம்ம பருப்பு வடை சாப்பிட்றோம். அளவு டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்ருக்கோம். இது பிடிங்க, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன். அம்மா செஞ்ச டீ வேணால் காட்டுறேன். இங்கே பாரு, 800டா. ஆமாம், இவங்க தான் டேஸ்ட்டாக செய்வாங்க. ஓ, வெறியாக இருக்கும். புரோட்டா காலையில் ஊருக்கு யாரெல்லாம் போயிட்டாங்கன்னா இங்கே தான் பர்ச்சேசிங்கெல்லாம். இல்லை போய் சொல்லிட்டு வந்துடுறேன்.
ஓகேஷ் இன்னைக்கு வந்து கவின் ப்ரோ வந்து மதுரை ஜிகிர்தண்டை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு. சும்மா வேற லெவல் டேஸ்ட். இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்க இந்த கடையை நான் பார்க்கல. இன்னைக்கு தான் பார்த்தேன். 70 ரூபா ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா. இவங்க சூப்பராக செய்கிறானுங்கப்பா. இல்லை சாச்சிக்கிறேன். நம்ம வண்டி எப்போவுமே இப்படி படுத்து தான் ஸ்டார்ட் ஆகும் போல. ஒவ்வொரு டைமும் படுக்க வேண்டியதாக இருக்கு. எப்படி நின்ன இடத்துல யூட்டன் போட்டோம் பார்த்தியா? ஆஹா டே வாசனை வேறு. அது எப்படிடா இவங்க செய்கிற பிரியாணி மட்டும் அப்படியே அந்த வாசனை தூக்குது. அது என்ன சீக்ரெட்டுன்னே தெரில. வண்டிக்கு பெட்ரோல் போட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டு என்ன ஏகப்பட்ட லக்கேஜ் இருக்குது இல்லைங்க. ஏப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அவங்க வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டிய ஒர்க் இருந்தது. அதாங்க போயிட்டு இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு கோயிலில் கொடுத்துட்டு இப்போ ரிட்டன் வந்து திருப்பி கவின் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு என்னன்னு தெரில, இந்த வண்டி வந்ததுலேருந்து ஒயிட் ஹார்ஸ் எடுக்கிறதே இல்லை. 3 நாள் ஆச்சு. ஒயிட் ஹார்ஸ் அப்படியே நிற்பாட்டின இடத்துலேயே இருக்கான். போனால் கோச்சுக்கோன்னு நினைக்கிறேங்க ஒயிட் ஹார்ஸ். என்னடா இந்த வண்டி வந்தோடனே நம்மளை விட்டுட்டானே அப்படின்ட்டு. எனக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே சோஃபாலே உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஒயிட் ஹார்ஸோட இது இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஒயிட் ஹார்ஸ் வந்து கொஞ்சம் லாங் ஓட்டுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது லாங் வந்து ஸ்பீடு கொஞ்சம் கம்மி இல்லை, மேக்ஸிமம் 60-70 தான். ஆனால் இது லோ கியரில் ஓட்டுறதுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்குது. ஒரு 20-30 அந்த மாதிரி ரொம்ப லோ கியரில் ஓட்டுறதுக்கு இங்கே பாருங்க அப்படியே ஜம்முன்னு சோஃபாவில் உட்கார மாதிரியே இருக்குது. ஆனால் ஒயிட் ஹார்ஸில் அப்படி இருக்காது. லோ கியரில் ஓட்டும் போது கொஞ்சம் ஹீட்டு ப்ராப்ளம் வரும். இதில் ஹீட்டு ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இன்ஜினே பின்னாடி தான் இருக்குது. ரொம்ப ஃபெராரியில் இருக்கிற மாதிரி இன்ஜினே பின்னாடி கேஸ், முன்னாடியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு வகையான ஒரு சொக கேஸ் வேறு லெவலில் இருக்குது. இவனுக்கு நல்ல பேர் மட்டும் வைங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பேர். சரி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கவின் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு கவின் ப்ரோ வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும். ஸோ சாப்பாடுன்னும் போதே ஞாபகம் வருது. லாஸ்ட் டைம் நான் வந்து கவின் ப்ரோ வீட்டுக்கு வரும்போது வந்து நானும் கவின் ப்ரோலாம் சேர்ந்து மேகி செஞ்சுருப்போம். ஸோ அது ஒரு சின்ன விளாக் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ மேகி செய்யலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விளாக் எப்படி பண்ணால் போகுதா என்ன எப்படி போகுதுன்னே தெரில. சரி பார்க்கலாம். இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு மேகி வாங்கிட்டு வரலாம். அதுக்கப்புறம் உள்ள அடுப்பெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க அம்மா வந்தாங்கன்னா எங்களை போட்டு உதைக்க போகிறாங்க. இவனே அவனுக்கு ஏதாவது 2 பீஸ் வேணும். அவனுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு தரேன். இப்படி ஆன் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிக்கு தான் அடிக்கணும். இது செல்ஃப்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டார்ட் ஆகலைன்னா சார்ஜ் பிடிச்சி அடிக்கணும். 150 cc கொஞ்சம் இதா ஒரே அடியில் செட் ஆயிடுச்சு. நல்ல மிஸ்டேக். என்ன ப்ரோ அப்படி வேற மாதிரி இருக்கா? கீழே பிரேக்கு காலில் நல்லா இருக்கு. அதுக்குள்ளேயே நான் கடைக்கே நடந்தே வந்துடுவோம் போல. என்னங்க என்னன்னு தெரியுதா? என்ன ப்ரோ சின்ன பிள்ளைத்தனமா ப்ரோ? இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. பேர் என்ன தெரியல, பேர் தெரியல. ஆனால் ஏலக்காய் டேஸ்ட் வரும். ஏதோ கடலமாவும் ஏதோ மாவும். ஸோ கேரி பேக் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டியில் இருக்கு பாருங்க டாப் பாக்ஸ் இன்பில்ட் ஸ்டோரேஜ். நீங்கள் எவ்வளோ வேணாலும் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வந்து மேகி உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். தூக்கி கூட உட்கார வைக்கலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் மேகியே சமைக்கிறோம். வாங்க போகலாம். அப்புறம் சமைக்க மட்டும் தான் செய்வோம், சாப்பிட மாட்டோம்ல. எடுத்து நாய் கொட்டிடுறது மாதிரி சமைப்போம். ஒரு டிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகலாம். மீன் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கேட்கலையே, நாம தானே வாங்கிட்டு வந்து. சரி ஒன்று ஓகே. என்ன உள்ள விடுறியா? அப்படின்னா புரியல. வரவா வேணாவா கடிக்க மாட்டேல. கண்டுக்க நல்ல பல்கா இருக்கேன். தொடக்கரியா கிடைச்சிட்டு போட்டுறாதா. எக்ஸ்ட்ரா மேகி வேணா தர. எக்ஸ்ட்ரா மீன் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணனை விட்டு ஓகேவா ஓகேவா ஓகேவா. பிடிக்கிறதுக்குள்ளே வந்துரு ப்ரோ. காப்பாத்தியா கடுத்து இடிச்சிரு பாரியா. தப்பிங்க வா ப்ரோ. பசிக்குது ப்ரோ. ஆத்தாடி. நம்ம மேகி வாங்கிட்டு வந்தாச்சு. மேகி வாங்கும்போது கூட வந்து சாப்பாடு செய்யறதுக்கே சைடிஷ் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு அப்பப்போ ஏன்னா குறைச்சிக்கிட்டு இருக்கணும்ல, அதுக்காக சின்ன ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு கவின் ப்ரோக்கு அப்புறம் பப்பிக்கு 3 பேர்த்துக்கு சேர்த்து இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக
மேகி செய்ய போகிறோம். வழக்கம் போல் மேகி செய்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு மேகி செய்யறதுக்கு முன்னாடி டிவியில் வந்து ஒரு பாட்டு போட்டு விட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து எனர்ஜெட்டிக்காக வைபாக வந்து சமைக்க போகிறோம். இங்கே பாருங்க, தலைவன் அதுக்குள்ளே கட்டிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. பசிக்கு பச்சை தக்காளி வெட்டியா நீ? இதெல்லாம் இப்படின்னா வெட்டுற மாதிரி இருக்கணும். எடிட்டில் தான் இப்படி வருமா? எப்படின்னீங்க டபக்கு கட்டிங் ஆயிடும். சரி ஓகே, நாம இந்த பக்கம் மேகி பிரித்து வைப்போம். பிரித்து எல்லாம் பிளேட்டில் கொட்டிட்டு வடச்சிட்டு வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணுவோம். இப்போதைக்கு குட்டி செஃப்னால இந்த கேப் போட்டுக்கலாம். கத்திரிக்கோள் எடுக்கிறோம், கறக்கு பொறுக்குன்னு விட்டுறோம். மேகி பேக்கெட் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணி வாங்க, ரெகுலராக சாப்பிடாதீங்க. முதல்ல இதுலலாம் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, ஆமாம், ஸ்டிக்கரு கிஃப்ட்டு. இப்போலாம் பாருங்க எதுவுமே இல்லை, வெறும் கவர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ புழுவே அது இதெல்லாம் கூட சேர்ந்து வருது. லாங்காக அப்படி 1 2 3 4 5 மொத்தம் 5 பீஸ் போடுறோம். கைஸ் உங்களுக்கு இதில் மசாலா பேக்கெட் வராமலாம் வந்திருக்கா? எனக்கு ஒரு டைம் வந்திருக்கு. மேகி வந்து மசாலா பேக்கெட் இல்லாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கா. எனக்கு மசாலா பேக்கெட்டே இல்லை. ஒருவேளை எனக்கு வர வேண்டிய மசாலா தான் இவனுக்கு போய் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தனி மசாலாவே இல்லை. இப்போ வெறும் கரம் மசாலா மல்லித்தூள் அது இதுன்னு போட்டு அதிகம் சாப்பிட்டோம். அதான் பிரிக்கும் போது தான் கைஸ் இந்த காலேஜில் ஹாஸ்டலர்ஸ் லைஃபு பேச்சுலர்ஸ் லைஃபு ஞாபகம் வருது. இந்த இடத்துல நாங்கள் மிஸ் பண்ணுறது பரத் ப்ரோவை மிஸ் பண்ணுறோம். ஆன்ல இருக்கு. பாரத் ப்ரோ மட்டும் இருந்தா வச்சுக்கோங்க, வேற லெவல் பண்ணிருப்பாரு. ப்ரோ நீங்க செய்யுங்க, நான் போய் இந்த டிவி பார்த்துட்டு ரெண்டு அப்படி ஓடிடுவாரு. மசாலா எல்லாத்தையும் ஒரு டம்ளர்ல கொட்டிக்கிறோம். ஏன்னா அங்கே கரெக்டாக வேகிற நேரத்தில் ஒவ்வொரு பேக்கெட்டாக கொட்டிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க, மசாலா கட்டி வைக்கும். அதனால முன்னாடியே கட் பண்ணி ஒரு இதில் கொட்டி வச்சிடணும். இதெல்லாம் நான் வந்து எங்கள் ரூமில் கற்றுக்கிட்டேங்க. இன்னும் பயிற்சி வேண்டும் அமைச்சரே. அவ்வளோதான். என்னென்ன கல்லெண்ணெய் விடுங்க. என்ன பொம்மை போட்டிருக்கு? கடலக்கொட்டை. அப்போ கடலக்கொட்டை கல்லெண்ணெய். ஓகே. என்ன காஞ்செண்ணே நம்ம வந்து கடுகு போடுறோம். கடுகு எங்கேயா இருக்குது? அதான் அஞ்சரை பெட்டி கேஸ். நீங்களாம் உங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இதுதான் அந்த காலத்து அஞ்சரை பெட்டி. 5 அறை இருக்கும். இருக்கா? சும்மா லைட்டாக கடுகு போட்டாச்சு. இன்னும் எண்ணெய் காயறதுக்குள்ளே போட்டாங்க அதுக்குள்ளே. அவ்வளோதாங்க, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வெங்காயம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடு. லைட்டாக பொன் வரல் வந்தோடனே தக்காளி போட்டுக்கலாம். பொன் வரல்னா கோல்டன் ப்ரௌன் சாப்பிட போடுவாங்க. பார்த்து என்ன வெடித்து கேமராவில் போட்டுருப்போம். அவ்வளோதான், அது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் மாறட்டும். மாறினு நம்ம அடுத்தது பொன் உருள் வந்தோடனே வரமிளகா போட்டுட்டு அப்புறம் கடைசியாக தக்காளி போட்டு பசிக்குது. இல்லை ப்ரோ, அடுப்பு ரெடி ஆகணுங்களா? அது பேருக்கு தான் கைஸ் 2 மினிட்ஸு. சரிங்களா? அது வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆகும். வெறும் சுடுதண்ணியில் போட்டு மசாலா போட்டால் டேஸ்ட் இருக்காது. நம்ம ஃப்ளேவர் ஏற்றணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஆமாம், இல்லைன்னா மர்கியா சாலா. தம்பி நீ அப்படியே வீட்டுக்கு போயிடு, இங்கே வர அதை வந்து கிச்சனில் அப்படி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, மிளகா போட்டலாமா? போடுங்க போடுங்க. பொண்ணு வரல வந்துச்சு. மிளகா பிச்சு போடுறான்னா பிக்காமல் வச்சிருக்கானே. அப்படியே போட்டால் டமால் வெடிக்கின்ற மிளகா. ஃபயராக இருக்குமா? ஒரு கையில் கேமரா வெடிக்குவியா? கடுகே வெடிக்கலையா? உப்பு போடலாமா? உப்பு எல்லாம் போடக்கூடாது, இப்போ தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம அவ்வளோ போடுற மாதிரி சட்டி பத்துமா? கீழே மண்டை மேலே கொண்டே மறந்துச்சுக்கடா அப்படின்ற மாதிரி கீழே வச்சிட்டிங்களா? இது லைட்டாக இதாகட்டும், அப்புறம் துணி பிடிச்சி இது அதில் கொட்டிடலாம். இடுக்கி இருக்கா? ரைட்டாக ஓகே, கரெக்டாக பிடிங்க. மல்லகு ஓகே. இதில் சுடு தண்ணி தூக்கி இதில் வச்சிருக்கேன். இது பெரிய எடுப்பா. இப்போ தானே வச்சா, அதுக்குள்ளே ஹீட்டெலாம் ஆயிருக்காதியா? என்ன ஆல்ரெடி ஹீட் ஆயிடுச்சுல அதில், அதனால் அது கொதிக்கும். சரி ஓகே, போடுங்க. அப்படிலாம் இல்லை, தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் ட்ரை ஆனோடனே அதான் பொடி. மேகி எப்பவுமே அதில் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குங்களா, மெழுகு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவானுங்கள்ல, அதனால் இப்போ சுடுதண்ணியில் போட்டு அதை ஃபில்டர் பண்ணிடுவோமான்னு கேட்குறேன். இருக்காதா? ஒரு காலத்தில் இதுக்கு பஞ்சாயத்தில் வந்தது இல்லைப்பா. வரலையா? எதோ ஊற்று. போதுவிடு போதுவிடு. இது நல்லா கொதி வரட்டும். சரியா? அதை ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரணும் கைஸ். அப்போ தான் வந்து தக்காளியெல்லாம் நல்ல புலன்னு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மேகி போடுறோம், டப்புன்னு போடுறோம், டப்பால்னு ரெடி பண்ணுறோம். பிரிக்கவே இல்லை.
பிரிச்சிடலாம் இப்போ. வரமிளகாத்தூள். வரமிளகாத்தூள் லைட்டாக அப்படி பவர். இன்னும் கடத்தூள் நீங்களே அரைச்சதா? அரைச்சது. உப்பு போடணும் ப்ரோ. உப்புலாம் ஃபைனலாக போட்டுக்கலாம். இப்பயே போட்டால் தான் கொதிக்கும். போட்டுக்கலாம். ஸ்பைசி மேகி உள்ளே போட்டாச்சு. என்னமோ செய்கிற வரல காட்டுற வரல வச்சுக்காதீங்க. நாங்கள் செஞ்ச ரொம்ப பல நாள் ஆச்சு. இந்த மேகி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மஞ்சத்தூள் போடுவோமால கலருக்காக. கேசரி பவுடர் போடுவோம். கேசரி பவுடரா? ஏங்க நேச்சுரல் கலர் போடலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பொடியை முதல்ல போடணும். இல்லை அது கொஞ்சம் எல்லாம் ஸ்பிளிட் ஆகட்டும், அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்துருச்சு போட சாப்பிடுவோம். அதுக்குள்ளையா? அவ்வளோதான். அதான் ஒயிட் கலரில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் எல்லாம் தனித்தனியாக பிரியணும். பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணிலாம் போடுவாங்க. இது வந்து ஒரு நிமிஷம் வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ வந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட மசாலா. எப்பவுமே மசாலா அப்படி கடைசியில் போட்டுட்டு ஒரு கிண்டுற பாருங்க. இதுதான் மசாலா முன்னாடியே போடுவோம். மசாலா எங்கேயோ கெட்டியாக நிற்க போது புரியாது. என்னது சட்னி தொட்டு சாப்பிட்ற மசாலா இல்லையா? அது சுற்றி விடுவாங்க. நம்ம லாங்காக போட்டிருக்கோம்ல. எது எடுத்து இப்படி போட்டால் தான் மசாலா பிரியும். லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். ஏதோ மசாலா போட்டனால தான் ஸ்மெல்லே வருது. ஆமாம், லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். வந்து மேகி ரெடி ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேட்ட லாங் மேகி நூடுல்ஸ் பாருங்க. எந்த கட்டிங்கும் இல்லாமல் லாங்காக போட்டிருக்கு. மேகினாவே அப்படி தான் ப்ரோ வரும். நம்ம மேக்ஸிமம் வீட்டில் உடச்சி போடுவாங்கல்ல, இது உடைக்காமல் போட்டால் அப்படி லாங். ஸோ இது அப்படியே லைட்டாக மூடி வச்சிடணும் ஒரு 2 நிமிஷம். இப்படி சூடாக சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு தெரியாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டில் பிரித்து போட்டு இன்றைக்கி ஒரு பிடிக்கணும். அவ்வளோதாங்க, மேகி ரெடி. கொத்தமல்லி போடலாமா? நல்லா கொத்தமல்லி இருக்கா? இருந்தால் போடுவோம். ஓகே, ஃபைனலி மேகி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடுவோமா? எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். சூடாக இருக்கு. இல்லை ப்ரோ, ஸ்மெல்லே வரல. ஃபேன் ஓடுதில்ல, காற்றுக்கு பறந்துருச்சு. ஸ்மெல்லு வரல? வருதேடா. எனக்கு வரல. எப்படிலாம் இருக்கு? டேஸ்டாக இருக்கா? மேகி மாதிரி இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. ஸோ அவனே சொல்லிட்டாங்க, மேகி எப்படி தான் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி வேறு வழி இல்லை. இன்றைக்கி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதனால் குயிக்காக வந்து செஞ்சுட்டோம். ஸோ ஓகே, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. மதியம் லஞ்ச் வந்து கவின் ப்ரோ வீட்டில் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது. என்னடா பண்ணுற? ஃபைனலி நானும் இந்த டாகி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம். நம்ம பரத் ப்ரோவோட RC 390 இது வந்து நம்ம வண்டி. ஸோ இன்றைக்கி பரத் ப்ரோவோட வண்டிக்கு வந்து இன்ட்ரோ எடுக்கணும் ஒரு சேனலுக்குன்னு இருந்தார். சன்லைட்லாம் போயிடுச்சு. நீ ஃபுல்லாக மழை வரப்போதே போல். க்ளவுடு ஃபுல்லாக இருக்குது. லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, க்ளவுடு ஃபுல்லாக இருக்குது. இதில் வேணால் சும்மா ஒரு ரன்னிங் இன்ட்ரோ வேணால் இப்படி எடுக்கலாம் இந்த ஸ்லாட்டில். ஏபிகே போட்டோ பிளாக்ஸ் பாருங்களேன். 2-3 பேர் சொல்லிட்டாங்க வேஷ்டியோட மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அது ஆளுக்கு ஓட்டுச்சு. இதை சூப்பர் எஃபி. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் அங்கே நின்று இருக்குது. ஓட்டுங்க. நான் இது ஓட்டணும் ப்ரோ. இது ட்ரை பண்ணணும். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் வீடியோ எடுக்கலான்னு இருக்கிறோம். எப்படி தலைவன் பார் போடு மாடிச்சு போடு ப்ரோ ரொம்ப தொட தெரியுது. ரொம்ப தொடது தலைவன் வேற ரகையாயோ கறி சிக்கி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்குது. அப்படின்ட்டு நல்லா இருக்குன்னா சொல்லுங்க. இதே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். வேஷ்டி ஆமா ஓடு அப்படி மரியாதை அப்பப்ப. வெயில் போய் ஆக்சன் என்னது? ஐயோ அது இது வந்தற போகுது. நீ பயப்படாத. ஏற்கனவே ஒரு டைம் கவ்விடுச்சு. ஆக்சன் அட என்ன டேமேஜ் என்னடா நீ? எத்தனை ஏக்கரா இருக்குன்ட்டு அவன் தலைவன் எடுத்துட்டு இருக்கிறாரு. இமிபாய்ங்க. இமிபாயா? எங்களுக்கெல்லாம் அவரு தாங்க குரு மாதிரி. ஓஹோ தலைவன்
ஆர்டிஸ்ட்டு எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க அவங்கவுங்க சேனலில். எமீம் பாய் சேனலில் அவர் எடுத்ததில் அப்லோட் ஆகும், பீயிங் பர்த் சேனலில் அவர் எடுத்ததில் அப்லோட் ஆகும். ஆனால் வண்டி என்னது இல்லை இப்போ நாளைக்கு வர வீடியோ நான் நாளைக்கு ஏன் சேனல் நான் கொஞ்சம் டிலேவாக எடிட் அப்லோட் பண்ணுவேன். அதுக்குள்ளார எல்லாரும் முடிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் விலகியே போங்க, இன்னும் கொஞ்சம் விலகிக்கோங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 years 3 yearsக்கு முன்னாடி ஸ்கூட்டர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் இந்த வெயிட் எல்லாம் வந்து லிஃப்ட் பண்ண முடியறதில்ல அந்த அளவுக்கு ஹெவியாக, பட் ஓட்டுவார். திருப்பி இந்த வண்டி ரெடி பண்ணதே எங்கள் அப்பாவுக்காக தான். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப இந்த வண்டி பிடிக்கும் ஸ்கூட்ரு. அப்படியே பொறுமையாக அப்படி ஓட்டிகிட்டு போவார். கொஞ்சம் நல்ல பவரும் இருக்குது வண்டி. ஸோ அவருக்கு லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கிரவுண்டுக்கு வந்து கிட்டத்தால இருக்கிற மாதிரி இருக்கும் இன்ஜின். ஸோ இன்ஜின் வெயிட் அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளோட வண்டி குட்டியாக இருக்கும். அதனால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லேடிஸு ஜென்ஸு யார் வேணாலும் ஓட்டலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காலத்தில் ஒரு லக்ஸூரியஸான வண்டி போகிறவர்கள் எல்லாம் திருப்பி அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வண்டியில் இப்போ கிடையவே கிடையாது, யாருமே இந்த வண்டியில் ஓட்டவே மாட்டாங்க. ரொம்ப ரேர் இந்த வண்டியில் கிடைக்கிறது. ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு ஸ்பீடு ஓட்டி பழகியாச்சு. அதனால இந்த மாதிரி கம்மியான ஸ்பீடு வந்து யாரும் ஓட்ட மாட்டாங்க. பட் வந்து இப்போ என்னதான் வண்டி ஸ்பீடாக வந்திருந்தாலே கம்ஃபர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் ஒரு லாங் ஓட்டிட்டு போனாலையும் ஒரு முதுகு வலி, கை கால் வலி எதுவுமே வராது. அவ்வளோ சுகமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டில் அந்த 2 ஸ்ட்ரோக்கோட அப்படியே ஒரிஜினாலிட்டியோட ஒரு சவுண்டு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ வர வண்டியில் வந்து எக்ஸாஸ்ட் நோட்டே கேட்காது. இதுக்குன்னே வந்து ஒரு 50,000 60,000 செலவு பண்ணி எக்ஸாஸ்ட் போட்டு எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டாலையும் போலீஸ்காரங்க விட மாட்டாங்க. இது அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்னு போட்டு அதையும் முடிச்சு கட்டிடுவாங்க. ஸோ அதனால் எப்பவுமே ஒரு மாதிரி இந்த விண்டேஜான பழைய பைக்கெலாம் அதோட ஒரிஜினாலிட்டி சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பழைய டீசல் புல்லட்டோட சவுண்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா, டப் 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 டப்னு சூப்பராக அங்கே லாங்கில் ஓட்டும் போது நம்மளுக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி ஆர்எக்ஸும் தான். இந்த வண்டியில் ஓட்டுறவங்களுக்கு தான் அதோட ஃபீல் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக கேஷ் நம்ம இந்த வண்டியை நல்லா ரெடி பண்ணி ஒரு 4 இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா தான் இந்த வண்டியோட ரியாக்ஷன் வந்து பீப்புள் எந்த அளவுக்கு பார்க்குறாங்க. ஸோ இந்த வண்டி எத்தனை பேரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த வண்டியில் நான் முதல்ல வச்சுருந்தேங்க, தெரியாமல் விற்றுட்டேன், இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது நம்ம தருமபுரியிலேருந்து ஈரோடு வர வழியிலே பெட்ரோல் பங்க்கில் டீ கடையிலலாம் நிப்பாட்ட முதல்ல கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட் ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோலாம் எடுத்து போடலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு மக்கள் மனதில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் வரும். பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ எஸ் நான் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் கிட்ட போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் வாய்க்காலில் தண்ணி வந்துருச்சு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். வியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கூடி சீக்கிரம் நம்ம வந்து 3K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆக போகிறோம். நம்ம ஏபிகே ஸ்குவாடு வந்து 3K ரீச் ஆக போகிறோம். இது எனக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 3Kலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 0லேருந்து பார்க்கும்போது 3Kன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் எனக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற்றிட்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோஸ் பிடிச்சி பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க தான் கைஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் உங்ககிட்ட தான் வந்து ஜாலியாக பேச முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள், நாம் அப்படியே பொறுமையாக போகலாம்.